Hello students, இன்னைக்கு நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸில் வந்து நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டோம். பார்ட் 1ல் வந்து 30 கொஷின் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருக்கோம். பார்ட் 2ல் வந்து 30 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 3ல் லாஸ்ட் 25 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அதாவது 61st கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். The efficiency of a Carnot engine operating with reservoir temperature of 100 degree centigrade and minus 23 degree centigrade will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃபிஷியன்சி ஆஃப் தி இந்த என்ஜின் கண்டுபிடிக்கணும். ஓகே, எஃபிஷியன்சி ஆஃப் தி என்ஜினுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, எஃபிஷியன்சி ஆஃப் தி என்ஜின் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சிங்க் டெம்பரேச்சர் டிவைட் பை சோர்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போது சிங்க் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், minus 23 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. இதுதான் T2. ஆனால் இது கெல்வின் ஸ்கேலில் எழுதணும். அப்போ கெல்வின் ஸ்கேல் எழுதுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா 273 ஆட் பண்ணிக்கிறோம். 273 இது ஒரு -23. ஸோ அப்போ T2 எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 250 கெல்வின் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்து T1ன்றது சோர்ஸ் டெம்பரேச்சர். சோர்ஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்ப்போம், 100 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கெல்வினில் மாற்றணும். ஸோ தட் 273 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 273 + 100 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன வருது பாருங்கள், 373 கெல்வின் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இது ஆன்சர் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜில் கொடுத்துருந்தா தான் இந்த இன்ட்டு 100% போடணும். இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கிறதால அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1 எழுதிக்கிங்க. T2ன்றது ஷிங்க் டெம்பரேச்சர் பார்ப்பா 250 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை T1 வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் 373ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுங்க. அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 373 மைனஸ் 250 டிவைட் பை 373. இங்கே நமக்கு வந்து ஆப்ஷன் பியில் பாருங்கள், அப்படியே சிம்பிளை பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த கொஷனுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் பாருங்கள். தி சாம்பிள் ஆஃப் கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் ஃப்ரம் வால்யூம் V1 to V2. தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை தி கேஸ் இஸ் கிரேட்டஸ்ட் வென் தி எக்ஸ்பேன்ஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இங்கே கேஸ் வந்து வால்யூம் V1லேருந்து V2 அப்படின்னு போகுது. V1லேருந்து V2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ ஒர்க் டன் வந்து எந்த ப்ராசஸில் அதிகம் கேட்டிருக்காங்க? அடையபடிக் ப்ராசஸா, ஐசோதெர்மலா, ஈக்குவல் ஐசோபாரிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் வரையலாம். ஏரியா ஆஃப் தி ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் இஸ் நோன் அஸ் ஒர்க் டன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ் எடுத்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷனில் இந்த மாதிரி இந்த கிராஃப் தான் ஐசோபாரிக் ப்ராசஸ். கிராஃப் 1 வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ்ன்னு வச்சுங்க. அடையபேடிக் ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸ், அதாவது கிராஃப் 2 வந்து அடையபேடிக் ப்ராசஸ்ன்னு எடுத்துங்க. கிராஃப் 3 வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கலாம். கிராஃப் 3 ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடையபேடிக் கிராஃபில் வந்து ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கணும் ஐசோதெர்மலை விட. ஓகேங்களா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏரியான்றது கிராஃப் வந்து கிராஃப் 1 வந்து நம்ம ஐசோபாரிக் ப்ராசஸ் எடுத்துருக்கோம் எக்ஸ்பென்ஷனில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து கிராஃப் 1க்கு பிலோ தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஏரியா தான் ஒர்க் டன் இந்த கிராஃப் 1 அதிகம். கிராஃப் 1ன்றதை நம்ம ஐசோபாரிக்னு அஸ்யூம் பண்ணிட்டோம். அப்போது எக்ஸ்பேன்ஷனில் வந்து ஒர்க் டன் இஸ் கிரேட்டர் இன் ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு நமக்கு இந்த கொஷனுக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஷின் போலாம் பாருங்கள். தி வேல்யூ ஆஃப் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் A and B இஸ் கிவன் பை. அதாவது வந்து இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அட் விச் ஏ கேஸ் கேன் பி லிக்விஃபைட். அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து அதை விட கம்மியான டெம்பரேச்சரில் கேஸை லிக்விஃபை பண்ணிடலாம். இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சரை விட அதிகமான டெம்பரேச்சரில் கேஸை வந்து லிக்விஃபை பண்ண முடியாது. ஸோ தி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அட் விச் கேஸ் கேன் பி லிக்விஃபைடு. எபோவ் திஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கேஸ் கேனாட் பி லிக்விஃபைட் நோ மேட்டர் ஹவு ஹையர் இஸ் தி ப்ரெஷர் அப்ளைட். அப்போ வந்து இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ன்றது அந்த கேஸை வந்து இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் லிக்விஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஆன்சர் வந்து டைரெக்டாக வந்து critical temperature equal to 8A divided by 27 RB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. A and B are van der Waals constants. இந்த Rன்றது என்ன பார்த்தீங்கன்னா universal gas constant. நெக்ஸ்ட் பாருங்க. An ideal gas undergoing adiabatic change as which of the following pressure temperature relationship correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. adiabatic ப்ராசஸில் PV பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து PV ஈக்குவல் டு NRT வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இது எந்த ப்ராசஸாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸில் வால்யூம் கிடையாது, அதனால் வால்யூம் எலிமினேட் பண்ணோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து வால்யூம் இஸ் ஈக்குவல் டு NRT/P இருக்கு இல்லைங்களா, இந்த வால்யூமை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். வால்யூம் பிளேஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம்.
அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா P இன்ட்டு வால்யூம் பிளேஸில் nRT/P அப்படின்னு எடுத்துக்கிட்டு பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கிங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணும் ஆரும் கான்ஸ்டன்ட், அதனால ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டில் போயிடும். அப்போ என்ன இருக்குன்னா இங்கே P பவர் காமா இருக்குது, இந்த காமா மேலே வந்துச்சுன்னா ஆல்ரெடி P இருக்கிறதுனால P பவர் 1 மைனஸ் காமா, இந்த T பவர் காமா இருக்குது. ஸோ P பவர் 1 மைனஸ் காமா இன்ட்டு T பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 64th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து B ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A diatomic gas initially at 18 degrees centigrade is compressed adiabatically to 1/8 of its original volume. The temperature after compression will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வால்யூம் பாருங்க, இனிஷியலாக வால்யூம் V1 ஈக்குவல் டு Vன்னு வச்சுங்க, ஃபைனல் வால்யூம் வந்து 1/8 ஆஃப் தி இனிஷியல் வால்யூம் கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க. இனிஷியல் டெம்பரேச்சர் பாருங்க T1 ஈக்குவல் டு 18 டிகிரி சென்டிகிரேட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 18 டிகிரி சென்டிகிரேடை வந்து என்ன பண்ணணும்னா கெல்வினா மாற்றணும். அப்போ ப்ளஸ் 273 போட்டிங்கன்னா கெல்வினா மாறிடும். 273 18 ஆட் பண்ணிங்கன்னா 273, இது 273யும் 18 ஆட் பண்ணிங்கன்னா கெல்வினில் கிடைக்கும். எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 291 கெல்வின் கிடைக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், V வால்யூம் இருக்கும்போது 291 கெல்வின் இருக்குது. கம்ப்ரஸ் பண்ணி V/8 வால்யூம் வரும்போது T2ன்னு இருக்கும் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அடைபாடிக் ப்ராசஸில் டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன் நமக்கு தெரியணும். உங்களுக்கு அடைபாடிக் ப்ராசஸில் PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரியும். ஆனால் நமக்கு Tக்கும் Vக்கும் தானே இப்போ ரிலேஷன் வேணும். அதனால் PV ஈக்குவல் டு nRT ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எல்லா ப்ராசஸும் எடுத்துங்க. நமக்கு Tக்கும் Vக்கும் தானே வேணும், அதனால் P எலிமினேட் பண்ணுவோம். அப்போ P ஈக்குவல் என்ன சொல்லலாம்னா nRT/V அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இந்த P கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், nRT/V இன்ட்டு V பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. இதில் n இன்ட்டு R கான்ஸ்டன்ட்டில் போயிடும். அப்போ இங்கே T இருக்குது, இங்கே V மேலே போச்சுன்னா V பவர் -1 வரும். ஸோ T இன்ட்டு V பவர் காமா -1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ அடையபடி ப்ராசஸில் டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கு ரிலேஷன் T இன்ட்டு V பவர் காமா -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வருது. இப்போ என்ன பண்ணலாம்னா T1 V1 பவர் காமா -1 இஸ் ஈக்குவல் டு T2 V2 பவர் காமா -1ன்னு போட்டுக்குங்க. இப்போ T1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 291ன்னு கொடுத்துருக்கோம் T1. V1 வந்து Vன்னு போட்டுங்கப்பா, V பவர் காமா -1ன்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு T2 இன்ட்டு V2 வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1/8 ஆஃப் Vன்னு இருக்குது. அப்போ V2 வந்து V/8 ஆஃப் காமா -1ன்னு போட்டுக்குங்க. இங்கே இந்த V பவர் காமா -1 இந்த V பவர் காமா -1 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. அப்படின்னா T2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த 8 பவர் காமா -1 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 291 இன்ட்டு 8 பவர் காமா -1 போட்டுங்க. இங்கே நமக்கு என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைஅட்டாமிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. டைஅட்டாமிக் கேஸுக்கு வந்து காமா வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து காமா வேல்யூ வந்து 7/5. டைஅட்டாமிக் கேஸு காமா வந்து 7/5. அப்போ காமா பிளேஸில் 7/5ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 291 இன்ட்டு 8 பவர் 7/5 -1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7 - 1/5 எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 291 இன்ட்டு 8 பவர் இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2/5ன்னு வந்துடும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா. இப்போ இதை வந்து நம்ம சிம்ப்ளை பண்ணணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 395.4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஆன்சர் நமக்கு கிடைக்கும்ப்பா. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்கள். அட் 0 Kelvin which of the following properties of a gas will be 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கைனட்டிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பை 2 இன்ட்டு nRT. n மோல்ஸ் ஆஃப் கேஸுக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைட் பை 2 இன்ட்டு nRTன்னு இருக்குது. T வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர். இங்கே 0 Kelvin சொல்லியிருக்காங்க. அப்போ Tக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கைனட்டிக் எனர்ஜி 0ன்னு வந்துடும். ஸோ தட் கைனட்டிக் எனர்ஜி வந்து 0ன்னு வருது. அப்போ அப்சல்யூட் 0 Kelvinல வந்து கைனட்டிக் எனர்ஜி 0 வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிட்வீன் ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்கும்னா இன்டர்டாமிக் ஃபோர்ஸ் இருக்கும், அதனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கலாம். டென்சிட்டி வந்து இருக்கலாம், டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம் இருக்கும். இங்கே கைனட்டிக் எனர்ஜி 0 சொன்னாவே உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜி, ரொடேஷனல் கைனட்டிக் எனர்ஜி, வைப்ரேஷனல் கைனட்டிக் எனர்ஜி எல்லாமே 0 வரதுனால டைரெக்டாக நம்ம கைனட்டிக் எனர்ஜி 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 66th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது 67th கொஸ்டின் பாருங்கப்பா. An ideal Carnot engine whose efficiency is 40% receives heat at 500 Kelvin. If its efficiency is 50%, then the intake temperature for the same exhaust temperature is dash என்றாங்க. இந்த எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஷிங்க் டெம்பரேச்சர், இன்டேக் டெம்பரேச்சர் வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர். அப்போ எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் நம்ம T2ன்னு எடுத்துக்கிறோம், இன்டேக் டெம்பரேச்சரை வந்து T1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னாட் என்ஜினுக்கு வந்து எஃபிஷியன்சி 40% கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலாக எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து 1 மைனஸ் சிங்க் டெம்பரேச்சர் பை சோர்ஸ் டெம்பரேச்சர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து 40% கொடுத்துருக்காங்க. அப்போ 40% 40/100 அப்படின்னு எழுதிக்கிங்க. இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் நமக்கு T2 வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாரு, an ideal Carnot engine whose efficiency 40% receives heat at 500 Kelvin. அப்போ receives heat at 500 Kelvinன்னா என்ன டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு T1 கொடுத்துருக்காங்க, அதாவது சோர்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ T1 வந்து நம்ம என்ன பண்ணலாம் 500 Kelvin அப்படின்னு வச்சுங்க. இப்போ இனிஷியலாக வந்து T1 ஈக்குவல் டு 500 Kelvin அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே T2 மைனஸ் T1 அப்படியே இருக்குது. இது 40 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இந்த T2 மைனஸ் T1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. T2 பை T1 வருது இஸ் ஈக்குவல் 1 மைனஸ் 4/10 வரும். கரெக்டுங்களா? 1 மைனஸ் 4/10 எவ்வளோ பாருங்கள், 6/10. ஸோ T2 பை T1 இஸ் ஈக்குவல் டு 6/10 அப்படி வந்திருக்கு. அஜூம் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க. செகண்ட் கேஸில் எஃபிஷியன்சி 50%, கரெக்டுங்களா? அப்போ எஃபிஷியன்சி பிளேஸில் 50% 50/100 போட்டுட்டு இஸ் ஈக்குவல் 1 மைனஸ் T2 பை இங்கே எக்ஸாஸ்ட் டெம்பரேச்சர் சிங்க் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ இன்டேக் டெம்பரேச்சர் தான் மாறுது. அப்போ என்ன பண்ணலாம்னா சிங்க் டெம்பரேச்சர் அப்படியே T2 போட்டுட்டு சோர்ஸ் டெம்பரேச்சர் T1 டேஷ்னு எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த சோர்ஸ் டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ T1 டேஷ் வந்து கொஸ்டின் மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே இந்த 0 கேன்சல் பண்ணியிருப்பா 5/10 வந்து 1/2 வரும். அப்போ T2 பை T1 டேஷ் நியூ சோர்ஸ் டெம்பரேச்சர் தான் T1 டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த 5/10 வந்து 1/2ன்னு எடுத்துங்க. ஸோ 1/2ன்னு போட்டாச்சு. 1லேருந்து 1/2 கழிச்சா 1/2ன்னு வருது. அப்போ T2 டிவைட் பை T1 டேஷ் வந்து 1/2ன்னு வருது. அப்போ இனிஷியலாக 40% எஃபிஷியன்சி இருக்கும் போது சோர்ஸ் சிங்க் டெம்பரேச்சரும் அடுத்து 50% வரும்போது சிங்க் டெம்பரேச்சர் சேமாக இருக்குது. சோர்ஸ் டெம்பரேச்சர் மட்டும் தான் மாறுது. சரி, இந்த ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2ன்னு போடுங்கப்பா. ஈக்குவேஷன் 1 என்ன பாருங்க, T2 பை T1, கரெக்டுங்களா? இங்கே ஈக்குவேஷன் 2ல என்ன இருக்குது, T2 பை T1 டேஷ் டிவைட் பண்ணுறது வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ T1 டேஷ் பை T2 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் 6/10ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் 2ல 1/2 ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இங்கே T2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 2வும் இந்த 10ம் கேன்சல் பண்ணிடுங்க, 5ன்னு கிடைக்குது. இப்போ வந்து நம்ம பண்ணலாம் பாருங்கள், இந்த 5 இன்ட்டு இங்கே சாரி அப்படியே இருக்கணும். இந்த T1 டேஷ் தானே வேணும். ஸோ T1 டேஷ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு T1 பை 5. T1 எவ்வளோப்பா கொடுத்தாங்க, 500 Kelvin. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்கள். 6 இன்ட்டு T1 500ன்னு போட்டுங்க, டிவைட் பை 5ன்னு போட்டு 5ம் 500 கேன்சல் பண்ணால் 100 வருது. 6 இன்ட்டு 100 வந்து என்னப்பா வருது, 600 அப்படின்னு நமக்கு வருது. ஸோ அப்போ வந்து 500 சோர்ஸ் டெம்பரேச்சர் 500 Kelvin இருக்கும்போது எஃபிஷியன்சி 40% வந்திருக்கு. இப்போ சோர்ஸ் டெம்பரேச்சர் 600 Kelvin வந்துச்சுன்னா அப்போ எஃபிஷியன்சி 50% வருது. அதாவது சிங்க் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 600 Kelvin பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா பாருங்கள். In an adiabatic change, the pressure and temperature of a monatomic gas are related as அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரெஷரும் டெம்பரேச்சருக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேஷன் பார்த்தோம் அடைபடிக் ப்ராசஸில். இருந்தாலும் திருப்பம் பார்க்கலாம் பாருங்கள். PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அடைபடிக் ப்ராசஸில் PV ஈக்குவல் டு NRT என்ற ஃபார்முலா உங்களுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எல்லா ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து V ஈக்குவல் டு NRT பை Pன்னு எடுத்துக்கோங்க. இந்த வால்யூம் கொண்டு போயிட்டு இந்த வால்யூம் பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ P இன்ட்டு வால்யூம் பிளேஸில் NRT பை Pன்னு போட்டுக்குங்க. ஹோல் பவர் காமான்னு வந்துடுது, ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வருது. இதில் NR வந்து கான்ஸ்டன்ட் போயிடும். அப்போ P பவர் காமா கீழே இருக்குது, மேலே வந்துச்சுன்னா P பவர் 1 மைனஸ் காமா இன்ட்டு T பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T பவர் கான்ஸ்டன்ட் மாதிரி கொண்டு வரணும். அப்படின்னா T பவர் காமா இங்கே வச்சுட்டு P பவர் 1 மைனஸ் காமா அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆயிரும்னா பவர் வந்து -1ன்னு வந்துடும். அப்படின்னா என்ன பண்ணலாம், T பவர் காமா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P பவர் காமா -1 அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு இது? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. நமக்கு P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T பவர் கான்ஸ்டன்ட் தானே வரணும். அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை காமா -1 ரூட் எடுத்துருங்க. அப்படின்னா பவரை வந்து காமா -1ல டிவைட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா பவர் ப்ரெஷர் P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T பவர் காமா பை காமா -1 அப்படின்னு நமக்கு வருது. காமா மைனஸ் இது 1ன்னு எடுத்துங்கப்பா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே இவங்க கொடுத்த ஈக்குவேஷனில் P ப்ரொபோர்ஷனல் T பவர் Cன்னு இருக்கா, அந்த பவர் C வந்து இங்கே என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா காமா பை காமா -1ன்னு வந்திருக்கு. அப்போ C பிளேஸில் என்ன பண்ணணும்னா காமா பை காமா -1ன்னு வந்திருக்கு. இங்கே நம்ம என்ன ரூட் எடுத்திருக்கோம், காமா -1 ரூட் எடுத்திருக்கோம். இப்போ வந்து மோனோடாமிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. மோனோடாமிக் கேஸுக்கு வந்து காமா வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5/3. மோனோடாமிக் கேஸுக்கு வந்து காமா வேல்யூ 5/3. அப்போ 5/3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா.
5/3 divided by 5/3 minus 1. இப்போ வந்து நியூமரேட்டரில் 5/3 போட்டுருங்க, டினாமினேட்டரில் 5/3 minus 1 போட்டிங்கன்னா 2/3ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தட் ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 5/2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேப்பா, அப்போ என்ன வருதுன்னா ஆன்சர் வந்து 5/2. ஸோ 4th ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. Which of the following is not thermodynamical function கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸை தான் வந்து தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன்ஸாக எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஒர்க் டன் வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன் வராது, அதனால் இது தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த 69th கொஸ்டினுக்கு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ தெர்மோடைனமிக்கல் ஃபங்க்ஷன்னா ஒர்க் டன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. 110 joule of heat is added to a gas system whose internal energy is 40 joule. Then the amount of external work done is dash ன்னு கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஹீட் எனர்ஜி ஆடட் டு தி சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஹீட் எனர்ஜி either added or removed, அது Q is equal to சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன் அப்படின்னு நமக்கு வருது ஃபார்முலா. இங்கே வந்து பாருங்கள் ஊஸ் இன்டர்னல் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கொஞ்சம் கொஸ்டினில் இன்கம்ப்ளீட் டேட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த கொஸ்டினில் இதை மட்டும் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். எப்படி மாற்றிக்கிறேன்னா இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு போட்டுடுறேன். நான் இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு எழுதிட்டோம்னா அப்போ டெல்டா யூன்னு அர்த்தம். இப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த டெல்டா யூ பாசிட்டிவ் வரும். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40 ஜூல் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துங்க. சரிங்களா? அடுத்து ஹீட் எனர்ஜி ஆடட் டு தி சிஸ்டம்னு வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ், ஹீட் எனர்ஜி ரிஜெக்டட் பை தி சிஸ்டம்னா நெகட்டிவ். அப்போ வந்து ஹீட் எனர்ஜி ஆடட் டு தி சிஸ்டம்ன்றதுனா Q வந்து ப்ளஸ் 110 ஜூல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதுங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் டெல்டா யூ போட்டுக்கலாமா? அப்போ Q எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, 110 ஜூல் மைனஸ் டெல்டா யூ 40 ஜூல் வந்திருக்கு. 110ல் 40 கழிச்சிருங்க, 70 ஜூல்னு வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 70 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பாருங்கப்பா, 70th கொஸ்டினுக்கு 70 ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். An ideal gas A and a real gas B have their volumes increased from V to 2V under isothermal conditions. The increase in internal energy ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐடியல் கேஸ் எடுத்திங்கன்னா இன்ட்ராடாமிக் ஃபோர்ஸ் இருக்காது, அதனால் இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வராது. அப்போ இன்டர்னல் எனர்ஜி அப்படியே இன்டர்னல் கைனடிக் எனர்ஜின்னு எடுக்கலாம். ஆனால் ரியல் கேஸ் எடுத்தோம்னா இன்ட்ராடாமிக் ஃபோர்ஸ் இருக்கலாம், அதனால் இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் வரலாம். அப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜினா இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் இன்டர்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே கொடுக்காதனால இங்கே கொஸ்டின் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். நான் என்ன பாருங்கள், இது இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இது இன்டர்னல் கைனடிக், இல்லைன்னா கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, அதனால தான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். இன்டர்னல் கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கிறேன் நான். இப்போ இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் கைனடிக் எனர்ஜிக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NCV டெல்டா T. இங்கே ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஜீரோன்னு வரும். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஜீரோன்னு எடுத்தோம்னா அப்போது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வந்து ஜீரோ. அப்போ வந்து ரெண்டு கேஸஸுக்குமே கேஸ் A கேஸ் B எந்த கேஸாக இருந்தாலும் சரி இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அப்படின்னு வரும். அப்போது வில் பி ஜீரோ இன் போத் கேசஸ். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. தி நம்பர் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ஏ டைஅட்டாமிக் கேஸ். எந்த கேஸாக இருந்தாலும் சரி, மோனோஅட்டாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக் எந்த கேஸாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு இந்த கேஸ் மாலிகுல் இருந்துச்சுன்னா எக்ஸ் டைரக்ஷன் மோஷன், ஒய் டைரக்ஷன் மோஷன் அண்ட் ஜெட் டைரக்ஷன் மோஷன், 3 இண்டிபெண்டன்ட் டிரான்ஸ்லேஷன் மோஷன்ஸ் இருக்கும். அப்போது 3 டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ஸ் இருக்கிறதுனால 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிரான்ஸ்லேஷனலுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு எந்த டைப் ஆஃப் கேஸ் கொடுத்தாலும் சரி டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A thermodynamic system is taken from a state A to B along ACB இப்படி போயிருக்காங்க and is brought back to A along BDA இந்த பாத்தில் கொண்டு வந்திருக்காங்க as shown in the figure PV diagram. The net work done during the complete cycle is given by. ஆக்சுவலாக வந்து சைக்கிளிக் ப்ராசஸில் ஏரியா ஆஃப் தி இந்த சைக்கிள் தான் வந்து ஒர்க் டன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏரியா ஆஃப் தி சைக்கிள் தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், ஒர்க் டன் எடுத்துக்கணும். அப்போ இந்த ஏரியா என்ன வருது பாருங்க, எப்படி போகுது பாருங்க, ACB வழியாக போயிட்டு DA அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஒர்க் டன் வந்து எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ACBDA, இந்த ஏரியா தான் வந்து ஒர்க் டன் இன் திஸ் சைக்கிளிக் ப்ராசஸ். ஓகே, அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேர்ட் ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
for a gas, if for a gas R by CV equal to 0.67, this gas is made up of molecules which are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R by gamma minus 1. இதிலிருந்து CV இங்கே கொண்டு வந்து gamma minus 1 அங்கே கொண்டு போங்க. அப்போ gamma minus 1 is equal to R by CV அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த R by CV தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.67 கொடுத்துருக்காங்க. அப்போ gamma minus 1 is equal to 0.67 எழுதிட்டிங்கன்னா gamma is equal to இந்த 1 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1 plus 0.67 வந்து 1.67. நம்ம 1.67 அப்ராக்சிமேட்லாம் 5/3 எழுதிக்கலாமா? 5/3 எழுதுனா 1.66 அப்படி வரும். ஸோ 1.67 அப்ராக்சிமேட்டாக 5/3 எழுதிங்க. மோனோ அட்டாமிக் கேஸுக்கு வந்து காமா வேல்யூ வந்து 5/3 வரும். ஸோ தட் இந்த கேஸ் வந்து என்ன கேஸ் பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் கேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் ஹைட்ரஜன் கேஸ் Cp minus Cv equal to A and for a oxygen gas Cp minus Cv is equal to B, the relation between A and B. உங்களுக்கு மேயர்ஸ் ரிலேஷன் அப்படின்னு உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. மேயர்ஸ் ரிலேஷன் கொடுத்துருப்பாங்கப்பா. இந்த மேயர்ஸ் ரிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா Cp minus Cv is equal to R. Cp என்றது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், Cv என்றது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம். தட் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் சேம் ஃபார் ஆல் த கேஸஸ். இந்த R வந்து எல்லா கேஸுக்குமே ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இதை யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா ஆக்சிஜனுக்கு எடுத்தாலும் இது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் அதே தான் வரும். சரிங்களா? ஹைட்ரஜன் எடுத்தாலும் அதே தான் வரும். இப்போ வந்து ஹைட்ரஜனுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட்ரஜனுக்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க, ஆக்சிஜனுக்கு பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எது எடுத்தாலும் அது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் தான். ஸோ தட் A is equal to B. அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. இங்கே பாருங்கப்பா, 3 containers of the same volume contains 3 different gases. The masses of the molecules are M1, M2 and M3 and the number of molecules in their respective containers are N1, N2 and N3. The gas pressure in the containers are P1, P2 and P3 respectively. All the gases are now mixed and put in one of these containers. The pressure P of the mixture will be dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின் பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பெரிய கொஸ்டினாக இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 3 ஐடென்டிக்கல் கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 3 ஐடென்டிக்கல் கண்டெய்னர்ஸில் வால்யூம் சேம் வால்யூம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணி சேம் வால்யூம்னே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டெம்பரேச்சரை பற்றி இவங்க எதுவுமே பேசலை, அதனால் டெம்பரேச்சரும் நம்ம சேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து N1ன்னு இருக்குது. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னு வரும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து மாஸை பொறுத்து எல்லாம் கிடையாது. நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான். சரி, இதில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் N1 ஈக்குவல் டு கேபிட்டல் N1 வச்சுக்கலாம். இதில் செகண்ட் கேஸில் N2 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N2 வச்சுங்க. தேர்டில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அதாவது ப்ரொபோர்ஷனலில் இருக்கும், அதாவது ஈக்குவல் கிடையாது. நம்பர் ஆஃப் மோல்ஸும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஈக்குவல் கிடையாது, ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ ப்ரொபோர்ஷனல் எழுதிக்கலாம். N2 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், N3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டெய்னரில் ப்ரெஷர் P1, செகண்ட் கண்டெய்னரில் ப்ரெஷர் P2, தேர்ட் கண்டெய்னரில் ப்ரெஷர் P3 அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு PV இஸ் ஈக்குவல் டு NRT அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. PV ஈக்குவல் டு NRTன்னு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? இதில் வந்து N இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம் சொல்லுங்கள், PV by RTன்னு எழுதிக்கலாமா? N இஸ் ஈக்குவல் டு PV by RTன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 கேஸஸும் இந்த 3 கேஸஸ் இருக்குல்ல, இந்த 3 கேஸஸுமே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு கண்டெய்னரில் நம்ம ஒரே ஒரு கண்டெய்னரில் மிக்ஸ் பண்ணிடுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதில் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள், N1 + N2 + N3 மாலிகுல்ஸ் எல்லாமே இதில் வந்துடும், வால்யூம் வீண் வருது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த மிக்சர் இருக்குல்ல, இந்த மிக்சருடைய ப்ரெஷர் வந்து நம்ம P டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அவங்க Pனே கொடுத்துருக்காங்க, P தான் கொடுத்துருக்காங்க, அப்போ Pனே எடுத்துங்க. மிக்சருடைய ப்ரெஷர் வந்து Pனு எடுத்துங்க. டெம்பரேச்சர் சொல்லாதனால எல்லாத்துக்குமே சேம் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சருக்கு ஈக்குவேஷன் எழுதணும்னா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதுனா P இன்ட்டு மிக்சருடைய ப்ரெஷர் P இன்ட்டு வால்யூம் வீன்னு எடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி வரும்னா N1 + N2 + N3 இன்ட்டு RTன்னு வருது. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் PV by RT இருக்கு இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு கேஸுக்கு என்ன எழுதலாம் பாருங்கள், P1V டிவைட் பை RTன்னு போட்டுக்கலாமா? அடுத்து வந்து செகண்டுக்கு வந்து P2V by RTன்னு போட்டுங்க. தேர்டுக்கு அதே மாதிரி P3V டிவைட் பை RTன்னு போட்டுக்குங்கப்பா.
அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இன்டூ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இன்டூ வந்து ஆர்டின்னு இருக்கா, இங்கே ஆர்டி இருக்குது பாருங்கள். அப்போ இந்த ஆர்டியும் இந்த ஆர்டி எல்லாம் காமனாக கேன்சல் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் வி இருக்கு இல்லைங்களா, இந்த வியும் இந்த ரைட் சைடில் வியை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க, வி கேன்சல் ஆயிரும். அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருங்கள், P1 + P2 + P3. ஸோ அப்போ இந்த 3 கண்டெய்னர் ஈக்குவல் வால்யூமில் இந்த P1 P2 P3 ப்ரெஷர் எக்ஸைட் பண்ணுற மாதிரி இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா இது எல்லாமே ஒரே கண்டெய்னரில் மிக்ஸ் பண்ணும்போது ப்ரெஷர் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை தி இண்டிவிஜுவல் கேஸஸ் இந்த இண்டிவிஜுவல் கண்டெய்னர் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்கப்பா. A thermodynamic process is shown in the figure. The pressure and volumes corresponding to some points in the figure are PA is equal to 3 into 10 power 4. அதாவது PA என்றது இந்த பாயிண்ட் A corresponding pressure கொடுத்துருக்காங்க, 3 into 10 power 4னு கொடுத்துருக்காங்க. அடுத்து PB equal to 8 into 10 power 4னு சொல்லியிருக்காங்க. அப்போ B என்ற பாயிண்ட் கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் வந்து 8 into 10 power 4னு வருது. அடுத்து வால்யூம் அட் ஏ வந்து 2 into 10 power -3. வால்யூம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம், ப்ரெஷர் வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். வால்யூம் வந்து அட் பாயிண்ட் ஏக்கு 2 into 10 power -3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வால்யூம் அட் டி, வால்யூம் அட் பாயிண்ட் டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 into 10 power -3 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்கப்பா. சரி, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ப்ராசஸ் ஏபி, நல்லா பாருங்கள், ஏ டு பி அப்படியே கன்ஃபியூஸ் ஆகாமல் கவனிங்க. இந்த ப்ராசஸ் ஏ டு பி வந்து 600 ஜூல் ஆஃப் ஹீட் இஸ் ஆடட். அடுத்து டு தி சிஸ்டம். இந்த ப்ராசஸ் பி டு சி வந்து 200 ஜூல் ஆஃப் ஹீட் இஸ் ஆடட் டு தி சிஸ்டம். தி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் இன் ப்ராசஸ் ஏ டு சின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏலேருந்து சிக்கு போகணும். இப்போ ஏலேருந்து சிக்கு போகிறது வந்து ஃபஸ்ட்டில் என்ன பண்ணலாம்னா ஏ டு பி போயிட்டு பி டு சி போயிருக்குன்னு வச்சுங்க, ஏபி ப்ளஸ் பிசி போன மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் வராது. எந்த பாத்தில் போனாலும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேமாக இருக்கும். அப்போ பாத்து ஏபிசி வழியே போனாலும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும், டைரெக்டாக ஏ டு சி போனாலும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேமாக வரும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு இங்கே கொடுத்த டேட்டாஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் எனர்ஜி ஆடட் இது ஏபிசியில் தானே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஏபிசி பாத்துலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா heat energy relation எழுதுவோம். According to first law of thermodynamics, heat energy is equal to change in internal energy plus work done அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஹீட் எனர்ஜி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 600 ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து வந்து ஒரு 200. ஏ டு பி போகும்போது 600, பி டு சி போகும்போது ஒரு 200. ஸோ 600 + 200 வந்து ஹீட் எனர்ஜின்னு எழுதிக்கிங்க. அடுத்து வந்து நமக்கு என்ன வேணும்னா வந்து ஒர்க் டன் வேணும். ஒர்க் டன்னை நம்ம எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து கவனிங்க, ஏரியான்றது கிராஃப் தான் ஒர்க் டன். அப்போ ஏ டு சி வையா பி போயிருக்கும் இல்லைங்களா, இந்த ஏரியா நம்ம எடுக்கலாம் பாருங்கள். இப்போ நான் ஷேட் பண்ணி காட்டுற ஏரியா தான் ஒர்க் டன் போடணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஒர்க் டன் வந்து எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது. அப்போ இது லென்த்து, இது வந்து பிரெத்து அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் தி பிவி கிராஃப் தான் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் எவ்வளோ பாருங்கள், இந்த இங்கே வந்து 5லேருந்து 2 கழிங்க 3, அப்போ வந்து 3 × 10 - 3. பிரெத்து பாருங்கள், இவ்வளோ லென்த் எடுக்கணும், இதுதான் பிரெத். ஓகேங்களா? அப்போ 8 × 10 × 4, 8 × 10 × 4. இந்த 10 - 3 10 4ம் சேர்ந்து 10 1ன்னு வருது. 3 × 8 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 24 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ தட் ஒர்க் டன் வந்து 240. ஸோ ஒர்க் டன் எவ்வளோ வந்திருக்கு, 240 ஜூல் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே டெல்டா யூ அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு, நல்லா கவனிங்க, இங்கே வந்து நம்ம டெல்டா யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு ப்ளஸ் ஒர்க் டன் வந்து என்னது 240ன்னு போடுங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தானப்பா கேட்டிருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஏ டு சி கேட்டிருக்காங்க. எந்த பாத்தில் போனாலும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா ஈக்குவல் டு இது வந்து 800 வருதா, 800ல் இந்த 240 கழிச்சிருங்க. 240 கழிச்சிங்கன்னா என்ன வருது, 800 - 240 எவ்வளோப்பா, 560. ஸோ 560 ஜூல். ஆன்சர் பாருங்கள், 560 ஜூல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கப்பா. ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் எனர்ஜி ஆஃப் ஏ கேஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் எனர்ஜி அண்ட் கேஸ். ஓகே, இப்போ வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எடுத்தோம்னா சிம்பிளாக வந்து 3/2, அதாவது 3/2 என்ஆர்டி அப்படின்னு எழுதிக்கலாமா? கைனடிக் எனர்ஜி வந்து 3/2 என்ஆர்டி, சும்மா மோனோடாமிக் கேஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்து இங்கே டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜின்னு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மோனோடாமிக் கேஸுக்கு எனர்ஜின்னு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும்.
ஏன்னா எல்லாமே 3/2 தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ட்ரான்ஸ்லேஷனல் எனர்ஜின்னு. ஒருவேளை மொத்த எனர்ஜினா டயட்டாமிக் கேஸ் இருந்துச்சுன்னா 5/2 NRT அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். ஸோ ட்ரான்ஸ்லேஷனல் எனர்ஜின்னு வச்சுங்க. ட்ரான்ஸ்லேஷனல் எனர்ஜி ஈக்குவல் 3/2 NRT. இது வந்து என்ன பண்ணலாம்னா வந்து இப்படி சார் இப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ PV இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், PV இஸ் ஈக்குவல் டு நமக்கு NRT அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே NRT பிளேஸில் PVன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/2 P இன்ட்டு வின்னு எழுதிக்கலாமா? அப்போ P இன்ட்டு V ஈக்குவல் என்ன வருது பாருங்கள், 2/3E அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ வந்து V என்றது இங்கே எனர்ஜின்னு சொன்னது எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ P இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்கள், 2/3 ஆஃப் E அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ E என்றதை நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் எடுப்போம். யூனிட் வால்யூம் எடுத்திங்கன்னா 1ன்னு வருது. ஸோ P ஈக்குவல் டு 2/3E. ஸோ தட் இங்கே P என்றது ப்ரெஷர்னு எடுத்துங்க, E என்றது எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் அப்படி எடுத்தால் தான் டைமென்ஷனலி கரெக்டாகவும் வரும். ஓகேங்களா? ஸோ தட் 78th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்கப்போ. 1 mole of an ideal gas requires 207 joule of heat to raise the temperature by 10 Kelvin. When heated at constant pressure, அதாவது constant pressureல heat பண்ணும்போது 10 Kelvin temperature ரைஸ் ஆகிறதுக்கு 207 joule of heat energy required சொல்லியிருக்காங்க. If the same gas is heated at constant volume to raise the temperature by the same 10 Kelvin, the heat required எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூமில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட்டை வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம், அதுக்கு ஹீட் எனர்ஜி எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்கள். நம்ம என்ன பண்ணலாம்னா CP அண்ட் CV அப்படின்றது உங்களுக்கு தெரியும். CP is equal என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா heat energy required at constant pressure by N delta T அப்படின்னு எடுத்துக்கலாம். CV என்றது என்ன பார்த்தீங்கன்னா heat energy required at constant volume to raise temperature through 1 degree Kelvin, 1 Kelvin or 1 degree centigrade for N moles அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டிஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம் வருது. இப்போ சேம் கேஸ் சொன்னதுனால இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸு சேமாக இருக்கும். அடுத்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லையும் கான்ஸ்டன்ட் வால்யூம்லையும் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டு இடத்துலையும் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஈக்குவல் எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2வை டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி டிவைட் பண்ணோம்னா அப்போ CP பை CV இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா QP பை QV அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சரி. ஸோ இந்த மாதிரி எடுத்தும் சால்வ் பண்ணலாம். இப்படி போனால் கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும் போல இருக்குது. நான் ஈஸியான மெத்தட்லேயே பண்ணிடுறேன் பாருங்கள். CPன்றது மோலார் ஹீட் கெப்பாசிட்டிஸ், அதுக்கு ஹீட் வந்து 207 கொடுத்துட்டாங்க, அப்படியே எழுதிடலாம். டிவைட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஒரு மோல் சொன்னதுனால N வந்து 1ன்னு போட்டு டெல்டா T 10ன்னு சொன்னதுனால 10ன்னு எடுத்துக்கிட்டு அப்போ CP ஈக்குவல் டு 20.7 அப்படியே டேரெக்டாக நான் எடுத்துக்கிறேன். 20.7 ஜூல்னு வந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் ஈஸி மெத்தடில் இருக்கும், அதனால் இப்படியே வந்துட்டேன் நான். இந்த மெத்தடை விட்டுருங்க. அடுத்து CV என்றது பார்த்தீங்கன்னா heat energy required in the constant volume case divided by number of moles வந்து 1 into delta T வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ QV is equal என்ன வரும் பார்த்தீங்கன்னா QV is equal என்ன வருது, 10 times of CVன்னு வருது. நமக்கு மேயர்ஸ் ரிலேஷன் தெரியும், CP மைனஸ் CV is equal to Rன்னு தெரியும் இல்லையா? அப்போ இதுலேருந்து CV is equal என்ன வரும்னு சொல்லுங்கள், CP மைனஸ் Rன்னு கிடைக்குமா? ஓகே. இப்போ CPலேருந்து R கழிச்சிருங்கப்பா. CPலேருந்து R கழிக்கணும். 20.7லேருந்து 8.3 கழிங்க. அப்படி கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்க, 12.4ன்னு வருமா? சரி, 12.4 வருது CV. அப்போ CV வந்து 12.4, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 10 இன்ட்டு CV வந்து 12.4ன்னு போட்டுங்க. ஸோ 124 ஜூல் அப்படி கிடச்சிருக்கு. அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் 10 கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு 207 ஜூல் தேவைப்பட்டால் நம்ம அப்போது கான்ஸ்டன்ட் வால்யூமில் 10 கெல்வின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி வேணும்னா 124 ஜூல் ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படும். அப்போ வந்து ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போல பாருப்பா. அக்கார்டிங் டு கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர், அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னா உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு F/2 NRTன்னு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். T வந்து ஜீரோன்னு எடுத்தால் கைனடிக் எனர்ஜி ஜீரோன்னு வந்துடும். கைனடிக் எனர்ஜி ஜீரோன்னா அப்போது மோஷன் இருக்குமா? இருக்காது. ஸோ மாலிகுலர் மோஷன் ஸ்டாப்ஸ். அப்போ மாலிகுலர் மோஷன் வந்து என்ன ஆயிடுது, ஸ்டாப் ஆயிடுது. ஸோ 80th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் எ சர்டன் கேஸ் தி ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் இஸ் கிவன் டு பி gamma is equal to 1.5.
ஃபார் திஸ் கேஸ் இந்த சிவி சிபி இதெல்லாம் கேட்டிருக்காங்க, எது கரெக்டாக வரும்னு. இந்த ஜேன்றது ஒன்றும் இல்லை, மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட். அதாவது வந்து ஹீட் எனர்ஜியை நம்ம ஒர்க் டன்னாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட்ன்றது வேணும். அதுதான் இங்கே ஜேன்னு போட்டிருக்காங்க. நான் பெரும்பாலும் நம்ம இங்கே ஐஐடி லெவலில் நீட் எதில் சம் பண்ணும்போது இந்த ஜே இல்லாமே நான் சால்வ் பண்ணி காமிப்பேன் உங்களுக்கு. அதனால் இந்த ஜே பற்றி கன்சிடர் பண்ணாமல் அப்படியே கவனிங்க. இப்போ நமக்கு என்னென்ன ரிலேஷன் தெரியும்னா, காமா இஸ் ஈக்குவல் டு சிபி பை சிவி இப்படின்னு ஒரு ரிலேஷன் தெரியும் உங்களுக்கு. காமா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1.5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 1.5 இஸ் ஈக்குவல் டு சிபி பை சிவி அப்படின்னு எழுதிக்கிட்டு சிபி இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் சிவி அப்படின்னு எடுத்துக்கணும்ப்பா. நெக்ஸ்ட் வந்து நமக்கு மேயர்ஸ் ரிலேஷன் சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும்னா ஆர் அப்படின்னு தெரியும். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ வந்து சிபி அப்படியே வச்சுட்டு சிவி வேல்யூ எவ்வளோ வரலாம் பாருங்கள். சிவி இஸ் ஈக்குவல் டு சிபி பை 1.5 போட்டுக்கலாமா? சரி, அப்போது மைனஸ் சிவின்னு போட்டு இது சிபின்னு போட்டு சிவி பிளேஸில் சிபி பை இந்த 1.5 எப்படி எழுதிக்கலாம், 3/2ன்னு எழுதலாமா? அப்படின்னா என்ன வரும் பாருங்கள் உங்களுக்கு, சிவி இஸ் ஈக்குவல் டு இந்த 1.5 3/2 எழுதுனீங்கன்னா அந்த பக்கம் போனால் 2/3 ஆஃப் சிபி அப்படின்னு வருது. சரி, அப்படின்னா வந்து சிவி பிளேஸில் 2/3 ஆஃப் சிபின்னு போடுங்க. 2/3 ஆஃப் சிபின்னு வருது, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர். இப்போ இங்கே சிபி காமனாக எடுத்துகிட்டு போனால் 1 மைனஸ் 2/3 இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வருது. 1ல் 2/3 கழிச்சிங்கன்னா 1/3 வரும். ஸோ சிபி பை 3 இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா 3R அப்படின்னு கிடைக்குது. ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு 3R பை ஜேன்றது மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட். இது ஹீட் எனர்ஜி கெலோரியில் இருக்கிறது ஜூலில் கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அப்படின்னா 80 ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. A polyatomic gas with n degrees of freedom as a mean energy per molecule is given by dash ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இப்போ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைடட் பை 2 இன்ட்டு என்ஆர்டி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து இந்த எண் வேறு இந்த எண் வேறு, ஏன்னா இது மியூன்னு எழுதிக்கலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு வந்துடும். இப்படி மியூன்னு போட்டால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வருது. ஃபார் n மோல்ஸுக்கு இதுதான் வந்து எனர்ஜி வரும், எனர்ஜி. ஓகேங்களா? ஃபார் எத்தனை மோல்ஸு, மியூ மோல்ஸுக்கு இத்தனை வருது. ஃபார் 1 மோலுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபார் 1 மோல் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஆர்டின்னு வரும். ஒரு மோலில் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குன்னா அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ இது வந்து அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு எனர்ஜி. அப்போ ஒரு மாலிகுலுக்கு எனர்ஜின்னா அவகாட்ரோ நம்பரில் டிவைட் பண்ணும். ஸோ எனர்ஜி ஆஃப் 1 மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஆர் இன்ட்டு டி டிவைட் பை அவகாட்ரோ நம்பர் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா ஒரு மாலிகுலுக்கு எனர்ஜி கிடைக்கும். இந்த ஆர் பை அவகாட்ரோ நம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதுதான் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைட் பை 2 இன்ட்டு போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ அப்போ வந்து எனர்ஜி இங்கே பாருங்கள், polyatomic gas with n degrees of freedom as mean energy per molecule. பர் மாலிகுலுக்கு வந்து எனர்ஜி வந்து நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைட் பை 2 இன்ட்டு போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ இந்த ஆன்சர் வந்து எது பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்டு. சாரி, நல்லா படிங்க. அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் படிச்சு டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்டு. அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்டு. தென் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் வால்யூமில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து நம்பர் ஆஃப் கொலிஷன் பர் யூனிட் டைம் வந்து வில் இன்க்ரீஸ். அதாவது கொலிஷன் நடக்கிறதுனால தான் கேஸ் மாலிகுல் வால்ஸ் மேலே கொலிஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு ப்ரெஷர் எக்ஸட் ஆகுது. வால்யூம் கான்ஸ்டன்ட்னா ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பர் யூனிட் டைம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பர் யூனிட் டைம்ன்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருப்பா. 2 containers A and B are partially filled with water and closed. ஓகேங்களா? The volume of A is twice that of B and it contains half the amount of water in B. If both are at the same temperature, the water vapor in the container will have pressure in the ratio of. ஆக்சுவலாக வாட்டர் வேப்பர்னா வந்து அது எப்படி இருக்குன்னா கேஸுக்கு தான் நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT எல்லாம் எடுக்கிறோமே தவிர வாட்டர் வேப்பர் கிடையாது. ஸோ தட் இதுக்கு வந்து அப்படியே 1:1 எடுத்துக்கிறோம். ஓகே, புரியுதுங்களா? அதாவது வாட்டர் வேப்பர் ப்ரெஷர் வந்து
என்ன வருது பார்த்தீங்கன்னா PV = nRT ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு தான் எடுக்கும். இது வாட்டர் வேப்பர் தானே, இது கிடையாது. அதனால் வாட்டர் வேப்பர் எப்படி எக்ஸைட் பண்ணோன்னா சேம் ப்ரெஷரை எக்ஸைட் பண்ணிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. இப்போ பார்க்க போகிறது லாஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் கேட்டிருக்காங்க. அப்போ ஹீட் எனர்ஜி = சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன் தானே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ ஹீட் எனர்ஜி வந்து நம்ம சிஸ்டம் கொடுக்கும்போது பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜியாக மாறுது, ரிமைனிங் ஒர்க் டனாக மாறுது. அப்படின்னா வந்து எனர்ஜியை வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கான்சிக்வன்ஸ் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சாரி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வருது இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் பி கரெக்ட். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வச்சு தான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதனால் வந்து 85 கொஸ்டினுக்கு ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகே, நம்ம தெர்மோடைனமிக்ஸ் கைனடிக் தியரி ஆஃப் கேஸில் மோஸ்ட்லி நிறைய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன கொஷின்ஸ் பார்க்குறோன்னா இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை அடுத்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. ஓகேப்பா, தேங்க்யூப்பா. கிளாஸ் முடிச்சிடலாமா? ஓகேப்பா.